வணக்கம் நண்பர்களே. நம்ம போன சில பதிவுகள்லாம் நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பான்மையான சிக்கல்கள் எதனால வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்ப அதே இதுல இப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பான்மையான சிக்கல்களுக்கு இயல்பு காரணமா, அறிவு காரணமா, அறியாமை காரணமான்னுலாம் பார்த்தோம் போன பதிவுல. இப்ப இந்த பதிவுல என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பான்மையான சிக்கல்களுக்கு நம்மளுடைய அறிவு காரணமா, இல்ல நம்மளுடைய அகந்தை காரணமா? அறிவுல இருந்து அகந்தை பிறக்குதா? இல்ல அறியாமையில இருந்து அகந்தை பிறக்குதா? என்ன? ஏது? எப்படி ஒர்க் ஆகுது? நமக்கு நிஜமாவே ஆ நெறைய அறிவு இருக்குதா? இதெல்லாம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஓகே நண்பர்களே. ஆ பதிவுக்குள்ள போவோம். இப்ப நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவங்க அவங்களுக்கே அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப எளிமையா, ரொம்ப தற்பெருமையெல்லாம் எதுவுமே இல்லாம, ரொம்ப சர்வசாதாரணமான மனிதர்களா தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய இயற்பெயர், அவங்க பிறந்தப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கூட யாருக்குமே தெரியாது. இப்ப தொல்காப்பியர், திருவள்ளுவர், திருமூலர், அகத்தியர், ஔவையார் இப்படியெல்லாம் பேர்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. அப்ப ரொம்ப ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய தகவல்களை வச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய தகவல்களை வச்சுக்கிட்டு அதை நம்ம அறிவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இங்க என்னன்னா, தகவலுக்கும் அறிவுக்கும் இருக்கிற வேறுபாடு நமக்கு முதல்ல புரியணும். தகவல் அப்படிங்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு தகவல். அது உண்மையா பொய்யா அப்படின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி பார்த்தா தான் தெரியும். அப்போ அங்கே என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு விரல் நுனியில் ஃபோன் இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு இன்டர்நெட் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிறைய இப்போ ரெண்டாவது இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு, செயற்கை அறிவுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ChatGPT, ஜெமினி ஏஐ, இன்னும் அந்த டீப் டைவ் ஏஐ, இது மாதிரி பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுளோடது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னன்னா நமக்கு இதெல்லாம் உண்மையாகவே அறிவா அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கூகுள் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏதாவது ஒன்று தேடணும் அப்படின்னா அது பலவிதமான விஷயங்களை கொண்டு கொடுத்துருது. இப்போ என்னன்னா, இது தகவலா அறிவா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பிரித்து பார்க்கணும். இப்போ என்னன்னா, தகவல் அப்படின்னா நான் திருப்பியும் சொன்னது தான், உண்மை பொய் சரி தப்பு எல்லாம் அதில் இருக்கும், கலந்து தான் இருக்கும். அப்போ அதை பிரித்து பார்க்க தெரியணும், அப்போ தான் அறிவு. அப்போ என்ன அப்படின்னா அறிவுனா என்னங்கிறதுக்கு அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரம் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்புறம் மெய்யுணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். மெய்யுணர்தல்னா உண்மையை உணர்றது. இது ரெண்டையும் அப்போ அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்கு அறிவு அப்படிங்கிறது இந்த ரெண்டுல இருந்து நமக்கு புரியணும். இந்த ரெண்டு அதிகாரத்தோட பேர்ல இருந்தே புரியணும். அறிவுடைமை அப்படின்னா நமக்கு நிஜமாவே அறிவு வேலை செய்யணும்னா, எப்பொருள் யார் யார் போய் கேட்கிறோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும் அப்படிங்கிறது கேள்வி எழுப்பி சரி தப்புகளை பிரித்து பார்க்க தெரியணும். அதே சமயம் மெய் உணர்தல் அப்படின்னா என்னன்னா, அங்க வள்ளுவர் வார்த்தைகளை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்றாரு. உண்மையை உணரணுங்கிறது, அறியணும்னு சொல்லலை. கேள்வி எழுப்பினா மட்டும் பத்தாது, இது உண்மையா அப்படிங்கிறது உணர தெரியணும். அப்போ உணர்றதுங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ என்னன்னா, அறிவையும் உணர்வையும் ரொம்ப சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் உண்மையை நம்ம உணர முடியும், அறிய முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய வாக்கு. நம்ம அப்படிதான் பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூகுளில் ஏதாவது போடுவோம், யூடியூப்ல ஏதாவது போடுவோம், இன்னும் பல விஷயங்கள்ல எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டபால்னு தேடுவோம். அதில் கூகுளில் 4 சர்ச் ரிசல்ட் வந்துருச்சு, இல்லை
செயற்கை அறிவு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அதில் கொடுக்கப்படுற தகவல் எல்லாம் வந்து அறிவுன்னு நம்ம நம்புகிறோம். அது வெறும் தகவல். தகவலுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியும் நமக்கு. தகவலும் அறிவும் வந்து நம்ம கேள்வி கேட்டு நம்ம வந்து அதுக்கு சரியா தப்பாங்கிறதெல்லாம் புரிஞ்சு, ரெண்டாவது நமக்குமே ஒரு ஒரு விஷயம் வந்து உணரும். அதை வந்து நீங்கள் கவனிக்க 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 நம்ம உலக நடைமுறையில் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த தகவல் பொருந்தி போகுதா, இதெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து அதிலிருந்து பிறக்கிறது தான் அறிவு. ஸோ நம்ம அப்படி தான் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில் பெரும்பகுதி அப்படிலாம் இருந்ததில்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அறிவுனா என்னன்னே புரியுது. அப்போ வந்து என்னன்னா வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதியை வந்து நான் என்னைய மாதிரி தான் வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதியை வந்து அறிவே இல்லாமல் வாழ்ந்துட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அறிதலும் இல்லை உணர்தலும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து சிறப்பாக எப்படி இருக்கும்? இருக்காது. அப்போ அங்கே என்ன தேவை அப்படின்னா வந்து அடுத்து வந்து வள்ளுவர் வந்து அறியாமையை பற்றி பேசுகிறாரு. அதில் வந்து பேதமை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, புல்லறிவாண்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் போய் படிங்க. பேதமைனா சுத்தமாக அறிவே இல்லாமல் வந்து அறியாமையில் வாழ்கிறது. அடுத்து வந்து புல்லறிவாண்மைனா வந்து அறகுறை அறிவு. இந்த இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், இந்த பதிவெல்லாம் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அறகுறை அறிவை வச்சுட்டு பேசுகிறது, முழு அறிவெல்லாம் கிடையாது. அப்போ புல்லறிவாண்மை அப்படின்னா வந்து ஹாஃப் பேக்டு நாலேஜ், சரியா, அறகுறை அறிவு. அப்போ இங்கே என்னன்னா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நம்ம அறிவோடலாம் இல்லை, நம்ம அறியாமையில் இல்லை, அறகுறை அறிவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு புரியணும். ரெண்டாவது கூகுளில் தேடிட்டதுனாலையோ யூடியூப்பில் தேடிட்டதுனாலையோ நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படுற செயற்கை அறிவு இவனுக்கு கொண்டு வர்ற சியானிசம் யூதர்கள் கொண்டு வர்ற செயற்கை அறிவுலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டதுனாலையோ வந்து நமக்கு அறிவு வளர்ந்துருச்சு, நம்ம வந்து பெரிய அறிவாளின்லாம் நினச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 தவறான விஷயம். அப்போ இங்கே என்ன புரியணும் அப்படின்னா வந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்குங்கிறது நமக்கு புரியணும். என்னன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது எனக்கு முன்னாடியே இந்த பழமொழி தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப வருஷமா வந்து நான் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தப்போ வந்து என்னன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் பெரிய அறிவாளி, நான் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு சுற்றி இருக்கிறவங்க யாரும் வந்து காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் வந்து இந்த கிருமி தத்துவத்தில் வந்து வைரஸ்லாம் இன்னும் வந்து அவனை பிரித்தெடுக்கவே இல்லை. ஆனால் வந்து அதை வச்சு இவ்வளோ பெரிய லாக்டவுன்லாம் போட்டு வந்து மக்களை வந்து சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன், யாரும் காதலே வாங்கலை. அப்போ வந்து என் நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி முட்டாளுகளாக இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, ஒன்றுமே அறிவே இல்லையே அப்படின்னு வந்து நான் புலம்பிட்டு இருந்தேன். அப்போ புலம்பும் போது என் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, சகோ நீங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பிஹெச்டியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே வந்து மண்டையில் ஆணி அடித்த மாதிரி உரைச்சது. என்னன்னா நான் பிஹெச்டி இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு, நான் அதுவுமே அறகுறை அறிவு, எனக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு ஃபீல்டில் தான் வந்து அறிவு இருக்குங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. என்ன இப்போ நான் மேக்ஸிமம் வந்து அன்னைக்கு நான் பேசிகிட்டு இருந்ததுங்கிறது வைராலஜிங்கிற அந்த ஒரு ஃபீல்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு ஃபீல்டில் எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே பயங்கர ஒரு ஆகச்சிறந்த அறிவு இருந்துருச்சு அப்படின்னு வந்து நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதனால கொஞ்சம் திமிராகவும் இருந்தேன். கொஞ்சம் இல்லை, நிறைய திமிராக கூட இருந்திருப்பேன், தெரியல எனக்கு. அப்போ வந்து இங்கே என்னன்னா வந்து எனக்கு ஒரு சின்ன துறையில் இருக்கிற கொஞ்சோண்டு புரிதலை வந்து நான் பெரிய அறிவு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு அகந்தையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு விவசாயி வந்து வயலில் இறங்கி வேலை பார்க்குறார், ஒரு நெசவாளி வந்து ஒரு துணியை தைக்கிறார், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறார், வீட்டில் வந்து அம்மாவோ மனைவியோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சமைக்கிறாங்க, ரொம்ப அழகாக கோலம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அறிவு இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு துறையில் வந்து அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கு.
அப்ப இந்த ஒரு துறையில ஒருத்தருக்கு அறிவு அருளப்பட்டிருக்கு. அது மாதிரி நமக்கு ஏதோ 1, 2 துறையில வந்து நமக்கு அறிவு அருளப்பட்டிருக்கு. நம்ம எந்த விஷயங்கள்ல நம்ம சின்ன பிள்ளையில இருந்து கவனத்த செலுத்தினோமோ, எந்த விஷயங்கள்ல வந்து நேரத்த செலவு பண்ணோமோ, அந்த விஷயங்கள் நமக்கு ஓரளவு நல்லா வருது. அப்ப அந்த துறையில ஓரளவு நம்ம சிறப்பா வந்து இருக்கோம். மத்த துறைகள்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாத, அறிவில்லாத தத்திகள் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். நம்ம நெனைக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்ல அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். இப்ப அறிவாளி இல்லங்கிறது புரிஞ்சுச்சு அப்படின்னா, என் நண்பர் அந்த கேள்வி எனக்கு கேட்கும்போது தான் வந்து, "நீங்க எல்லா ஃபீல்ட்லயும் பெரிய பிஹெச்டியாஸோ?" அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து, அறிவுங்கிறது ஒருமுகத்தன்மைப்பட்ட தன்மையில இல்ல. அறிவுங்கிறது பன்முகத்தன்மையுடையது. பல ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுங்கிறத விட அடிப்படைய வந்து அன்னைக்கு தான் அனுபவபூர்வமா உணர்ந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து தலைகீழா மாறுச்சு. என்னைய சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்திலயும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். ஓரளவு உணர ஆரம்பிச்சேன். இன்னும் கவனம்லாம் சிறப்பாலாம் வரல. நெறைய பிரச்சனை இருக்கு அதுல. ஆனா வந்து நெறைய கத்துக்க முடிஞ்சுது. சுத்தி முத்தி எல்லாரையும் பார்க்கும்போது. அப்ப இங்க என்னன்னா, இதுக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற சிக்கல்களுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னா நெறைய சம்மந்தம் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிற நெறைய சிக்கல்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு விஷயங்க. இங்கிலீஷ்ல இத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பீப்பிள் டோன்ட் நோ வென் டு லீட் அண்ட் வென் டு ஃபாலோ. அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து முதல்ல குடும்பத்துல நம்ம எல்லாருக்குமே சொல்றேன் இது. நமக்கு வந்து குடும்பங்கள்ல நமக்கு வந்து எப்ப வந்து நம்ம மத்தவங்கள வழி நடத்தணும், எப்ப நம்ம வந்து மத்தவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு சுத்தமா இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து நமக்கு நெறைய தெரியும். நம்ம அறிவோட இருக்கோம். நம்ம ரொம்ப சிறப்பான, பயங்கரமான வந்து ஆகச்சிறந்த வந்து ஒரு மேதை அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயத்துலயும் எல்லாரையும் வந்து வழிநடத்த ட்ரை பண்றோம். அது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுறது இல்ல. அது கரெக்ட்டா ஒர்க் ஆகுறது இல்லன்னு தெரிஞ்சாலும் வந்து, அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்கறதுக்கு நம்ம ரெடி இல்ல. நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கிறதுக்கு ரெடி இல்ல. அப்ப வந்து என்னன்னா வந்து, இங்க தான் அடுத்த பிரச்சனை வருது. நமக்கு எல்லா ஃபீல்ட்லயும் அறிவு இல்ல அப்படின்னா வந்து, குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் வந்து ஒரு துறையில அறிவு இருக்கும். அப்ப வந்து என்னன்னா, எந்த விஷயத்துல யார் முடிவெடுக்கிறது, எந்த விஷயத்துல யார் வழிநடத்துறது, யாரு ஃபாலோ பண்றதுங்கிறத நம்ம வந்து கலந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். ஆனா வந்து இப்படிதான் நம்ம முடிவெடுக்கிறோமா அப்படின்னா வந்து இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறது இல்ல. நமக்கு சரின்னு படுறத நம்ம செய்றோம். இங்க இன்னொரு சிக்கல் வருது. நமக்கு சரின்னு படுறத நம்ம செய்றோம் அப்படின்னா வந்து, இல்ல வந்து இன்னொன்னும் நடக்குது. நமக்கு எதுவுமே தெரியல, இல்ல நம்ம அடுத்தவங்க சொல்றத தான் வந்து முழுக்க முழுக்க செய்றோம். இங்க 2 சிக்கல் வருது. என்னன்னா வந்து நம்ம செய்ற செயல்களுக்கு அதாவது நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு விளைவுகள் இருக்கு. அதே மாரி மத்தவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் விளைவுகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா வந்து, அந்த முடிவுக்கான விளைவு வந்து நான் மட்டுமே அனுபவிக்கிறது இல்ல. அதே மாரி என் மனைவி ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா வந்து, அதுக்கான விளைவ வந்து என் மனைவி மட்டுமே அனுபவிக்கிறது இல்ல. என் அப்பா, அம்மா வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா வந்து, அதுக்கான முடிவுகள அவங்க அதுக்கான விளைவுகள அவங்க மட்டுமே அனுபவிக்கிறது இல்ல. என்ன நடக்குது அப்படின்னா வந்து, ஒருத்தர் எடுக்கிற முடிவுகள் குடும்பத்த முழுவதுமே பாதிக்குது. அப்ப என்ன அப்படின்னா வந்து, இங்க தான் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா வந்து, எல்லாத்தையுமே பாதிக்குது. மத்தவங்களையும் பாதிக்குது. இப்ப நான் எடுக்கிற முடிவு என் மனைவிய பாதிக்குது. என் மனைவி எடுக்கிற முடிவு என்னைய பாதிக்குது அப்படின்னா, என் மனைவி எடுக்கிற முடிவு சரியா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. சரியா இல்ல அப்படின்னா, அதுல நான் தலையிட வேண்டி வருது. அதே மாரி நான் எடுக்கிற முடிவு சரியில்ல அப்படின்னா வந்து, அது என் மனைவிய பாதிக்க போகுது அப்படின்னா வந்து, இல்ல என் குடும்பத்த பாதிக்க போகுதுன்னா, அதுல குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க தலையிட வேண்டி வருது. அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து, இப்ப இங்க இன்னொரு சிக்கல் வருது. என்னன்னா, நம்ம ஏற்கனவே பயங்கர அறிவாளின்ற நெனப்புல இருக்கிறப்ப வந்து, அடுத்தவங்க வந்து நம்ம முடிவுகள்ல தலையிட்டா நமக்கு புடிக்கிறது இல்ல.
அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்க முடிவுகளில் தலையிடுறதுங்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்க தலையிடக்கூடாது, என் வாழ்க்கை என் முடிவு, நான் தான் வாழுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அது ரொம்ப சிறப்பாக நடந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது அறிவோட நீங்கள் செயல்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது சிறப்பாக நடக்கலை அப்படின்னா அதில் ஏற்படுற நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ், தப்பான விளைவுகளுக்கு முழு குடும்பமும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய தேவை வருது. அப்போ என்னன்னா இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா எந்த முடிவுகளாக இருந்தாலும் அறிவை பயன்படுத்தி நம்ம குடும்பங்களோட நம்ம கலந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய புரிதலுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து கலந்து பேசி முடிவெடுத்து எது சரின்னு படுதோ அதை செய்ய வேண்டியிருக்கு. இங்கே தான் அடுத்தது நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் உங்கள் மனசு விருப்பப்படி வாழுங்க, விருப்பப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்ப 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 சரியானதான்னு நம்ம இப்போ பார்ப்போம். என்னைய பொறுத்து என்னன்னா உங்கள் விருப்பப்படி அவங்கவுங்க விருப்பப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம விருப்பங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது. அது என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்காதது அப்படிங்கிறது தான் சொல்லுமே தவிர அது நமக்கு சரி தப்புங்கிறத சொல்ல போகிறது இல்லை. சரி தப்புங்கிறது உண்மை சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது. அப்ப என்னன்னா நம்ம விருப்பப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதுல என்னன்னா ஒருத்தருக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். விருப்பப்பட்டது எல்லாமே சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எனக்கு இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சாதாரணமா சொல்றேன். எனக்கு இப்ப அலோபதி மருத்துவ முறையில போய் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இப்ப ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சாகிற வரைக்கும் நான் அந்த வியாதியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக அது சரியானது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது வேற, நமக்கு சரி தப்புங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி தப்புங்கிறது உண்மையை அடிப்படையாக கொண்டது. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது நம்ம மனசுல என்ன பதிஞ்சு வச்சிருக்கோம், நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டது. அப்ப நம்ம சரியான பழக்க வழக்கங்களும் சரியான குணங்கள்லையும் நம்ம இருந்தோம் அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அது உண்மையோட அடிப்படையில இருக்கும். விருப்பமும் நம்மளுடைய மனசுடைய விருப்பங்களும் சரியான விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் குணாதிசயங்களும் ரொம்ப தவறான பழக்க வழக்கங்களும் குணாதிசயங்களும் வச்சிருந்தோம்னா நம்மளோட விருப்பு வெறுப்புகள் சரியானதா இருக்க போறதில்லை. அப்ப என்னன்னா நம்மளுடைய சொந்த விருப்பத்துக்காகலாம் வாழ்றது, விருப்பம் எனக்கு இது பிடிச்சிருச்சு அதனாலயே ஒரு விஷயத்த நான் செய்வேன், எனக்கு அது ஏன் வாழ்க்கை ஏன் முடிவுன்னு சொல்றதெல்லாம் சரி கிடையாது. அங்க என்ன புரியணும் அப்படின்னா நமக்கு குடும்பங்கள்ல நம்ம எடுக்கிற அவர் ஃபேமிலி இஸ் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் டெசிஷன் மேக்கிங். அதாவது நம்மளுடைய முடிவுகளுக்கு நம்ம முழு குடும்பமும் நல்லதையும் அனுபவிக்க போகுது, கெட்டதையும் அனுபவிக்க போகுதுங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். அப்ப கலந்து பேசிதான் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது முதல்ல புரியணும். அப்ப இங்க கம்யூனிகேட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசணும். என்னுடைய சொந்த வெறுப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் வச்சிருக்கிற நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இப்படித்தான் செய்யணும்னு வச்சிருக்கேன், இதுதான் சரி இப்படின்லாம் பிடிச்சி தொங்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்க நம்மளுடைய ஐடியாஸ்ல நம்மளுடைய விருப்பத்துல இருக்கிற தவறை சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்க ரெடியா இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விருப்பு வெறுப்புகள்ல இருக்கிற தவறுகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏத்துக்க ரெடியா இருக்கணும். அப்ப என்னன்னா இங்க தவறுகளை ஒருத்தருடைய தவறுகள், குடும்பங்கள்ல இருக்கிற ஒருத்தருடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. இங்கதான் என்ன சிக்கல் வருது அப்படின்னா நம்மளும் அடுத்தவங்க சொல்ற தவறுகளை நம்ம காது கொடுத்து கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கும் அடுத்தவங்களுடைய தவறுகளை அழகா சொல்ற பழக்கமும் இல்லை. இங்கதான் நமக்கு தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் அதை திருத்துறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் குறை சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியணும். குறை சொல்றதுங்கிறது ஒரு தடவை வேணும்னே மட்டம் தட்டுறதுக்காக பேசுறது.
நீ உனக்கு இதை ஒழுங்கா செய்ய தெரியுமா, அதை கிழிச்சிட்டியா, இதை இது பண்ணிட்டியா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது குறை சொல்றது. சரிங்களா? அதே விஷயம் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறதுங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியணும் மனிதர்களுக்கு. தவறுகளை சுட்டி காட்டுறதுங்கிறது கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்க சுட்டி காட்டுற தவறுகளை நம்மளும் கிரிட்டிசிசம் நம்ம எடுத்துக்க தெரியணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத எடுத்துக்க தெரியணும். அதே சமயம் குறை சொல்றாங்க அடுத்தவங்க அப்படின்னா அந்த குறை சொல்றாங்க, அது நமக்கு வலிக்குது, இதை தவற சுட்டி காட்டுங்கப்பா, குறை சொல்றதுங்கிறது அடுத்தவங்களுக்கு நமக்கு வலிக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க தெரியணும். அதே சமயம் நம்ம அதே விஷயத்த பண்றோமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம மரியாதையா அடுத்தவங்களுக்கு இந்த தவறுகளை சுட்டி காட்டுறோமா, இல்ல நம்மளும் அடுத்தவங்களை மட்டமா தான் நினைச்சு நம்ம மட்டமா தான் பேசுறோமா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியரான கம்யூனிகேஷன் தேவைப்படுது. ரெண்டாவது, நான் பிடிச்ச முயலுக்கு ஒரு காலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிற ஐடியாஸ் தான் சரி, நான் வச்சிருக்கிறது தான் எனக்கு தான் சிறந்த புரிதல் இருக்கு அப்படின்னு பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நான் ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்றேன். இது எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம மனிதர்கள் சிறப்பாக வாழ முடியும். அப்ப அங்க என்னன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் நமக்கு வென் டு லீட் வென் டு ஃபாலோ. அதாவது எப்ப நம்ம வழி நடத்துறது, எப்ப நம்ம அடுத்தவங்க வழியில காமிக்கிற வழியில போறது, இல்ல எப்ப நம்ம கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்து, அதாவது இப்ப சில நேரங்கள்ல நான் மட்டுமே சரியா இருக்க மாட்டேன், சில நேரத்துல என் மனைவி மட்டுமே சரியா இருக்க மாட்டாங்க, சில நேரத்துல என்னுடைய அம்மா அப்பா மட்டுமே சரியா இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா கலந்து பேசி சில நேரத்துல ஒருத்தர் இருந்து ஒரு விதமான ஐடியா வரும். அந்த எல்லா ஐடியாவையும் நம்ம கலந்து பேசி அதுல இருக்கிற 2-3 ஐடியாவை சேர்த்து ஒரு பெரிய ஐடியாவை உருவாக்கி அது அப்படியும் செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒருத்தருடைய பார்வை, ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய அனுபவமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இது மாதிரியும் செயல்படுத்த முடியும். யூஸ்வலா இது மாதிரி செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இது குடும்பத்துக்கு எப்பயுமே நல்லதா இருக்கும். அதே சமயம் சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் சரியா இருக்கிற மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஒரு சிலரோட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு எதிராக முடிவு எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப என்னன்னா இங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கிரேட்டர் குட், அதாவது குடும்பத்துல இருக்கிற பெரும்பான்மையான மனிதர்களுக்கு எது சரியா இருக்கோ அதை தான் செய்ய முடியும். குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் 2 பேருக்கு அதனால கொஞ்சம் மன வருத்தம் வந்தாலும் அதை செய்ய பரவாயில்லன்னு அதை விட்டுட்டு போக வேண்டி இருக்கும். அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா நமக்கு விட்டு கொடுக்குற குணம் தேவைப்படுது எல்லாருக்குமே. அப்ப என்ன அப்படின்னா அடிப்படையில நமக்கு ஆனா நமக்கு யூஸ்வலா ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் விருப்பு வெறுப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் சரின்னு நினைக்கிறது தான் சரி, மற்றவங்களுக்கு எல்லாம் சரி தப்பெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு ஐடியாஸையும், நம்மளுடைய ஒப்பீனியன்ஸையும், நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும், நம்மளோட விருப்பு வெறுப்புகளையும் நம்மளுடைய ஈகோங்கிறது காப்பாற்ற ட்ரை பண்ணும். ஏன்னா நான் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் காப்பாத்துறது தான் ஈகோவுடைய வேலை. அப்ப அந்த ஈகோங்கிற விஷயம் அந்த சுயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்கு தான் உருவானது. அப்ப அந்த காப்பாத்துற வேலையை அது செய்யும். ஆனா இங்க நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ், நம்ம வச்சிருக்கிற தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யானே தெரியாம நம்ம அதை காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். இதனாலதான் சிக்கல் வருது. அப்ப நம்ம வச்சிருக்கிற தகவல்கள், நம்ம புரிதல்கள், இது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய குணாதிசயங்கள், இது எல்லாத்து மேல இருக்கிற பற்ற கொஞ்சம் தளர்த்துங்க. வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம் அப்படின்ற 3, அதனால வர்றதுதான் அனைத்து துன்பங்களும் அப்படிங்கிறாரு. இதுக்கு இளங்குமரனார் எழுதுற உரைங்கிறது என்ன எழுதுறாரு அப்படின்னா விருப்பு வெறுப்பு தெளிவின்மை அப்படின்ற 3 விஷயம். விருப்பு வெறுப்பு அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது. தெளிவின்மை அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும். தெளிவின்மைனா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சுத்தமா கிளாரிட்டியே இல்லை.
கிளாரிட்டியே இல்லைன்னா அறிவே இல்லாம அறியாமையில முடிவெடுக்கிறது. அப்ப வந்து நம்ம விருப்ப வெறுப்பை மட்டும் வச்சுட்டு முடிவெடுக்கிறது, தெளிவில்லாம முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம செயலாற்றுறதுனாலதான் வந்து நமக்கு துன்பங்கள் வருது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த 3 விஷயம் தான் மெயினா சொல்றாரு. அப்ப விருப்பு வெறுப்புகளை நம்ம விட்டுட்டு இது சரியா தப்பான்னு பார்த்து நம்ம முடிவெடுத்து நமக்கு நம்ம ஒரு தெளிவோட நம்ம தெளிவுங்கிறது எப்ப பிறக்கும்? 4 பேருடைய பார்வை எல்லாத்தையும் கேட்டா தான் பிறக்கும். அப்ப 4 பேருடைய பார்வை கேட்டுட்டு எது சிறந்ததோ அதை முடிவெடுத்து நம்ம அதை செயல்படுத்தணும். இன்னும் வந்து நான் அதை தான் சொல்றேன். 4 பேருடைய பார்வையை விட நான் இங்க என்ன சொல்றேன்னா, நம்ம முன்னோர்களுடைய பார்வை நம்மளுடைய பார்வையை விட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அப்ப ஒரு விஷயத்திலையும் நம்ம ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறளை எடுத்து பாருங்க. வள்ளுவர் வந்து அதை எழுதியிருக்கிறதுங்கிறது வாழ்வியல் நூல். அப்ப வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது தான் அவர் எழுதியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் எப்படி டெசிஷன் மேக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தையும் எப்படி செய்யணுங்கிறத பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, அப்படிதான் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல சொல்றது மாதிரி வந்து நீங்க முடிவெடுத்து சிறப்பா வாழ்ந்தீங்க அப்படின்னா வந்து சிக்கல் வராது. அப்ப இங்க என்னன்னா நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, நம்ம இதை வந்து என்னன்னா எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா வந்து நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறது, ஒரு விஷயத்த பாக்குறது. அப்ப வந்து நமக்கு முழுமையா புரியவே புரியாது. அதே இது அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னா வந்து நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு எது உண்மை எது சரி எது தப்புங்கிறத பாக்குறது. ஸோ அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து சொந்த விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு ஒரு விஷயத்த கிளியரா பார்த்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து சரியான விஷயங்கள் உண்மைகளை நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி தப்பு எதுங்கிறது நமக்கு கிளியரா புரியும். சரி தப்பு கிளியரா புரிஞ்சதுன்னா வந்து சரியான விஷயங்களை செய்ய முடியும். இதை குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரியவங்க எல்லாருமே செஞ்சாங்க அப்படின்னா வந்து குடும்பங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா குழந்தைகள் இன்னும் ரொம்ப சிறப்பா வந்து வளருங்க. குடும்பத்துல இருக்கிற சிக்கல் போகும். அப்ப வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம்ங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளும் நம்மளுடைய அறியாமையும் தானே தவிர, அந்த அறியாமையில இருந்து தான் வந்து நம்மளுடைய பயமும் நம்மளுடைய அகந்தையும் பிறகுதே தவிர, நமக்கு ஒரு விஷயத்துல கிளாரிட்டியே இல்லைன்னா நம்ம பயந்து தானே சாவோம். என்ன பண்றதே தெரியாது, பேபேன்னு முழிப்போம், எனத்தையும் ஒன்று செய்வோம், தப்பாயிருமோன்ற பயத்திலேயே செய்வோம். அப்போ வந்து அடுத்து வந்து நம்ம நம்ம தப்பை வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா வந்து அப்படியே நம்ம கோவம் வந்துடும். உடனே வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம், சரின்னு பேசுவோம், தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா வந்து நம்ம தப்பை ஒத்துக்கிட்டோம்னா வந்து தப்புன்னு ஒத்துக்கிட்டா வந்து அடுத்தவங்க நம்மளை மட்டம் தட்டிடுவாங்க, இந்த பயம் எல்லாம் இருக்கும். அப்ப என்னன்னா நண்பர்களே, முதல்ல வந்து அடுத்தவங்களை மட்டம் தட்டுறத அவங்களுடைய தவறுகளுக்காக மட்டம் தட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. தவறுகளை சுட்டி காமிக்கணும், ஆனா வந்து மட்டம் தட்டக்கூடாது. இதை முதல்ல பழகுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்கான தேவையான அனுமதியை கொடுங்க, மட்டம் தட்டுறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இதெல்லாம் பழகுங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பா வாழ முடியும். ஓகே நண்பர்களே, இது வந்து நம்ம பிரச்சனைகளுக்கான காரணம் வந்து அறியாமையிலிருந்து பிறக்கிற அகந்தையே அப்படிங்கிறது தான் வந்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற புரிதல். அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுவோம். எப்போ நம்ம அடுத்தவங்களை வழி நடத்துறது, எப்போ வந்து நம்ம அடுத்தவங்க காமிக்கிற வழியை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. தவறுகளை சுட்டி காட்ட பயப்படாதீங்க. அதே சமயம் குறை சொல்கிறேங்கிற பேரில் சும்மா அடுத்தவங்களை மட்டம் தட்டாதீங்க, மட்டம் தட்டவும் விடாதீங்க. தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து குடும்பங்கள் ரொம்ப சிறப்பாக மாறும். இதில் வந்து எந்த தவறையும் ஒன்று நான் இதில் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா வந்து எந்த தவறையும் வந்து சுட்டி காட்டினா வந்து அதில் திருந்த மாட்டேன், நான் செய்கிறது தான் சரின்னு நிற்கிற மனிதர்கள், அவங்க குடும்பங்கள் என்ன நடக்கும்னா அவங்க செய்கிற தவறுகள்னால வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த தவறு செய்த மனிதர்கள்னால நம்ம கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருக்கோங்கிறப்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓவராக போவாங்க.
இவங்களுக்கு என்னன்னா இன்னும் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு புரிஞ்சுட்டு இவங்க இன்னும் வந்து அது விலகி விலகி போவாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுங்கிறதே எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா வந்து தான் தவறுகளை மனிதர்கள் திருத்திக்காததுனால தான். எவ்வளவு சொன்னாலும் திருத்திக்கிறது இல்லை. அப்ப வந்து என்னன்னா தவறுகள் நம்ம செய்யலாம். தவறு செய்யாத மனிதன்கிறது உலகத்துல இன்னும் பிறக்கல. தவறு செய்யாத மனிதர்கள்ன்றது நம்மளும் இல்லை, நான் அடுத்தவங்களும் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுட்டு அப்ப வந்து நம்மளுக்கு தவறு செஞ்சா நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அடுத்தவங்க நம்மளை வந்து மட்டம் தட்டுறது நமக்கு எப்படி பிடிக்கலையோ அதே மாதிரி அடுத்தவங்க தவறு செஞ்சா அவங்களுக்கு மட்டம் தட்டு நம்ம மட்டம் தட்டணும்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மட்டம் தட்டுற குணம் இல்லாம அழகா தவறுகளை சுட்டி காட்டி திருத்துறதுக்கு தேவையான அவங்கவுங்க அடுத்தவங்க திருந்துறதுக்கும் நம்மளை திருத்திக்கிறதுக்கும் தேவையான ஹெல்ப்புகளை குடும்பத்தாட்டிருந்து கேட்டு வாங்குங்க. தேவையான ஹெல்ப்பை கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றுவோம் நண்பர்களை, ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். இந்த பதிவு போதுமான புரிதல் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு நம்ம முன்னோர் சொன்னதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அறிவு உணர்வு இந்த ரெண்டையும் வந்து சரியாக பயன்படுத்தி நல்லா வாழுவோம் அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ளே போயிட்டு நல்லா வாழ்கிறதுக்கு வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுறாரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சிறப்பாக வாழ்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.